எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Purity you can feel. Intention you can carry. தாவேகாவை கடந்த 15 நாட்களுக்கு முன்பு எதிர்த்தது போல திமுக இப்போ எதிர்க்குதா இல்லை வழக்குகள் வந்துடும் அப்படின்னு பயப்படுது? யாருக்கிட்ட இருந்து வழக்கு வரும்னு பயப்படுதுன்னு முதல்ல சொல்லுவோம். ஏவா மேலே என்ன கேஸாக இருந்தா என்ன, ஓடுன்னு அவர் எந்த ஒன்றாரு போல என்ன கேஸ் போடுவீங்க? எமர்ஜென்சியில் ஒரு வருஷம் உள்ளே இருந்த மாதிரி ஒரு 2 வருஷம் வைப்பீங்களா, 5 வருஷம் வைப்பீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வர்ற வரைக்கும் உள்ளே இருந்தால் தான் திமுக பயப்படுற கம்பெனியா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிற துணிச்சல் முதலமைச்சர் விஜய்க்கு இருந்தது. எந்த பார்ட்டின்னு சொல்கிற துணிச்சல் விஜய்க்கு இருந்ததா? இல்லை தூய சக்தி அந்த இடத்துல மட்டும் ஃப்ராடு சக்தியாக மாறிடுச்சு? யோக்கியமான அரசாங்கமா? ஒட்டுமொத்த அரசாங்கமே ஃப்ராடா? இப்போ இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எது எப்படி சொல்கிறீங்க? பார்ட்டி ஃபண்டு டைரெக்டாக அரசாங்கத்துக்கு வருது. முதலமைச்சர் எதுக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும்? போனால் என்ன? உங்கள் எம்எல்ஏ வீட்டுக்கு போங்க சார். ஆப்போசிட் எம்எல்ஏ வீட்டுக்கு ஏன் சார் போகணும்? அதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா சார்? அதே குதிரை பேரன்னு சொல்கிறீங்க. இப்போ எதுக்கு எங்களில் ஒரு 10 பேர் பேரில் கேஸ் போட்டீங்க? தாவேகா எம்எல்ஏவை திமுகவுக்கு ஆதரவானவர்கள் இழுக்க முயற்சி செஞ்சதா கேஸ். நாங்கள் தாவேகாரன்ட்ட பேசக்கூடாதா? பேசலாமே. சிஎம் அவர்கிட்ட போகக்கூடாதான் நீங்கள்? நான் அதான் மறுபடியும் கேட்குறேன், பேசக்கூடாதுன்னு கேட்குறேன். நான் தான் இப்போ உங்களை திரும்பி கேட்குறேன். இழுக்கக்கூடாதான் ஏன் சார் கேஸ் போட்டீங்க? ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் விஜய் பேர்லையும் வைகோ பேர்லையும் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட். இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆள் இருக்கா? கைது பண்ண ஆள் இருக்கா? திமுக சேர்ந்து தான் அடுத்த தேர்தல் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரு விஜய் சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தாவேகா அரசை திமுக தொடர்ந்து எதிர்க்குமா, அச்சமடையுமா? இதை பற்றி பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சூர்யா வெற்றிகொண்டான். வணக்கம் சார். தாவேகாவை கடந்த 15 நாட்களுக்கு முன்பு எதிர்த்தது போல திமுக இப்போ எதிர்க்குதா இல்லை வழக்குகள் வந்துடும் அப்படின்னு பயப்படுதா? யாருக்கிட்ட இருந்து வழக்கு வரும்னு பயப்படுதுன்னு முதல்ல சொல்லுவோம். அரசு திமுகக்கு எதிராக தாவேகா அரசு கிட்ட பண்டித நேர பார்த்த திமுக பஞ்சாயத்து போர்டு கூட பார்க்காத விஜய்கிட்ட பயப்படுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எந்த வகையில் நியாயமான கொஸ்டின்? நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு எதிர்கட்சியாக திகழ்வோம். ரெண்டாவது, உங்களுக்கு ஞாபகம், ஆளுங்கட்சியாக இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி தான் ஃபுல் டைம் யோசிப்போம். எதிர்கட்சி ஆகிட்டோம்னா இந்திய அரசியலையே யோசிப்போம். அப்போ இனிமேல் எங்கள் சிந்தனை இந்தியாவிட்டமிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எதிர்ப்பையும் ஆபத்தையும் பாதுகாக்கிற இடத்துல தான் ஒரு தலைவனோட சிந்தனைகள் இருக்கும். அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இது என்ன சார் நியாயமான கொஸ்டின்? முக்கியமாக திரு ஏவாவேலு அவர் தொடர்பான இடங்களில் ரைடு, அப்புறம் அவர் வெளிநாடு போயிட்டாரு, திரும்ப வந்துட்டாரு. அப்புறம் குதிரை பேரம், முக்கியமாக தாவேகாவுடைய எம்எல்ஏ எடுத்த விவகாரம் தொடர்பாக திரு செந்தில் பாலாஜி, அப்புறம் அவர் தொடர்பானவர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்க இப்போ முன்ஜாமீன் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் கூட வழக்குகள் பாயுமோ, இந்த அரசு நெருக்கடி தருதோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? முதல்ல விஜிலன்ஸில் போட்ட ஒரு அதிகாரியை ஏன் மாற்றினீங்கன்னு யாராவது முதலமைச்சரை பார்த்து கேட்டோமா? கேட்டிருக்க மாட்டோம். அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குன்னு மக்களுக்கு தோணாதா? இல்லை ஆளுங்கட்சியோட சரி அதில் என்னங்கிறது வெளிப்படையாக தெரியாமல் போயிடுமா? நான் என்ன கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். ஏவா மேலே என்ன கேஸாக இருந்தா என்ன, ஓடுன்னு அவர் எந்த ஒன்றாரு? இங்கே வாங்கிட்டு இங்கே பெயில் வாங்கிட்டு ஏபி போட்டு பெயில் வாங்கிட்டு அப்பியர் ஆகி சொல்லிட்டு தானே திரும்பி போனார். கூப்பிடும்போது திரும்பி வந்துட்டு போகிறோம். உங்களால் என்ன கேஸ் போடுவீங்க? எமர்ஜென்சியில் ஒரு வருஷம் உள்ளே இருந்த மாதிரி ஒரு 2 வருஷம் வைப்பீங்களா, 5 வருஷம் வைப்பீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வர்ற வரைக்கும் உள்ளே இருந்தால் தான் திமுக பயப்படுற கம்பெனியா? அதை பற்றி யோசிக்கலையே. உங்களால் என்ன வழக்கு போட முடியும் உங்கள் சட்டத்தாலன்னு திமுகவுக்கு தெரியாதா? திமுக கையாளாத ஒரு சட்டத்தை நீங்கள் இனிமேல் கண்டுபிடிச்சி திமுக மேலே வழக்கு போட்டுருவீங்களா? என்ன இதில் நிதர்சனம்? குதிரை பேரத்துக்கு உங்களால் இது வரைக்கும் சட்டமன்றத்திலே நேருக்கு நேராக பதில் சொல்ல முடியல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிற துணிச்சல் முதலமைச்சர் விஜய்க்கு இருந்தது. எந்த பார்ட்டின்னு சொல்கிற துணிச்சல் விஜய்க்கு இருந்ததா? ஆனால் பார்ட்டி ஃபண்ட் சொன்னோடனே ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாரு. எந்த பார்ட்டின்னு கேட்டதுனால அவர் அதை சொல்லாமல் ஓடினது யாருன்னு முடிவு பண்ணுவோம். இப்படி யோசிப்போம். எங்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்திருச்சு துணிச்சல் எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஏன் ஒரு முதலமைச்சருக்கு சொல்கிறது துணிச்சல் இல்லை? துணிச்சல் இல்லையா? இல்லை தூய சக்தி அந்த இடத்துல மட்டும் ஃப்ராடு சக்தியாக மாறிடுச்சா? எப்படி? சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்க வேண்டியதானே? சார் நான் இதுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கவான்னு கேட்டு நீங்கள் ஒரு பரதநாட்டியம் ஆடி சொல்லிட வேண்டியதானே? ஐயோ இவர் தாங்க சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்துல பதில் சொல்லிட்டு போகிறோம்.
அப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கி கொண்டிருந்ததை நான் இப்போது மடைமாற்றம் செய்து அரசு கஜானாவுக்கு திருப்பிட்டேன். நீங்கள் ஒரு மோஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, இதில் எது நியாயம்னு நீங்கள் சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவன் யோக்கியனா? அதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறவங்களை கேட்குறீங்க? கொடுக்குறவங்க யோக்கியமான ஆளா? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு அரசாங்கத்துக்கு, சம்மந்தமே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும்? தான் தேவையை பூர்த்தி பண்ணிக்க, நான் பண்ணுற தப்பை மறைக்க, தனக்குள்ள எதுவும் இவங்களால ஆபத்து வராமல் பார்த்துக்க. அப்போ இந்த மாதிரி ஒரு யோக்கியனால் கொடுக்குற ஃபண்டு அதை பார்ட்டி ஃபண்டு. அதை நான் வாங்கினேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக வாங்குது, அண்ணா திமுக வாங்குது, ஏரியா திமுகவே வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் வாங்கினேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட்டுப்பா. அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன பேசணும்? இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவனையும் தூக்கிடுவேன், வாங்கினவனையும் தூக்கிடுவேன், நான் எதிரையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ யோக்கியன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? கொடுத்தவன் அப்படியே வச்சுக்குவோம், அது ரோல் விட்டுறே போல, வாங்கியவர்களை விட மாட்டேன். ஆனால் அப்படி அது குடும்பத்திற்கு எடுத்துகிட்டு போன அந்த நிதியை நான் இப்போது அரசாங்க கஜானாவில் வைத்திருக்கேன்னா நீங்கள் யோகியனா? இதுக்கு எனக்கு உங்கள்கிட்ட எதாவது பதில் இருக்குமா? என்ன இல்லை, தாவேக்காரங்கிட்ட பதில் இல்லை, அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு பதில் இருக்குமா? இல்லை, நியாயமான ஒரு கேள்வி தானே. பார்ட்டிக்கு போகிறது, கட்சிக்கு போகிறது, அது அரசாங்கத்துக்கு வருதுன்னு சொல்கிறாரு. அதில் கொடுத்தவன் யோகியன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிரஞ்சன் சார் வாயால் பார்ட்டி ஃபண்டு என்னங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்க லஞ்சம் கொடுக்கறது தப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுவீங்களா? அது எப்படி பண்ணுவேன்? பண்ண மாட்டீங்கல்ல. நீங்கள் பண்ணுவீங்களா? அதை நான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். முதலமைச்சராலே பண்ண முடியாது, பண்ண முடியும் சட்டப்படி, உங்களாலையும் பண்ண முடியாது. அப்போ கொடுத்தவனை நீ அங்கீகரிக்கிறேன்னு சொன்னால் அவன் தியாகியா அயோக்கியனா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யார் வாங்கினாங்களோ அவங்களையும் விடக்கூடாது, யார் கொடுத்தாங்களோ அவங்களையும் விடக்கூடாது. இது ரெண்டும் கரெக்ட் தானே? அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும்? அப்பா கொடுத்தவன் அயோக்கியன், வாங்கினவன் டபுள் அயோக்கியன், ரெண்டு பேரையும் தூக்கிடுவேன்னு சொல்லணும். இப்போ இவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? நீங்கள் உங்களையும் விமர்சனம் பண்ணிக்கிறீங்களே. ஏங்க நாங்கள் வாங்கியிருந்தா தானே அதை பற்றி கவலை பண்ணணும். நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்களை. ஏங்க வாங்கினவனை சொல்கிறேன். சரி, வாங்கின பார்ட்டி யாருன்னு முதலமைச்சராலையும் சொல்ல முடியல, நீங்கள் நான் எப்படி ஒத்துக்குவோம்? நீங்களே ஒத்துக்கிறீங்களே. நான் என்ன சார் சொல்கிறேன்? வாங்கினவன் டபுள் அயோக்கியன்னு சொல்கிறேன். அப்போ எங்களை நான் சொல்லுவேன்னா, நாங்கள் தான் வாங்கிட்டோம்னு நீங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. நான் கொடுக்கல, நீங்களே சொல்லிக்கிறீங்களே. ஏங்க முதலமைச்சர் தாங்க சொல்கிறாரு, பார்ட்டி யாருன்னே சொல்லலை. அவரு ஓப்பனாக நாங்கள் சட்டசபையில் கேட்குறோம், எப்பா நாங்கள் அதிமுக 10 கட்சி இருக்குது, எந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குறது? எந்த ஆளுங்கட்சி? எந்த கட்சி? ஆளுங்கட்சி. ஏன் அதுக்கு முன்னால் எடப்பாடி இல்லையா? அவரையும் சேர்த்தான் சொல்லுங்க. அதுக்கு முன்னால் ஓபிஎஸ் செல்வம் இல்லையா? அவரையும் சேர்த்தான் சொல்லுங்க. அதுக்கு முன்னால் ஜெயலலிதா இல்லையா? எல்லாரும். அதுக்கு முன்னால் கலைஞர் இல்லையா? அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் இல்லையா? அப்போ எல்லாரும் அப்படி வச்சுக்குவோம். நீங்கள் தான் தூய சக்தி யோக்கியமான லட்சியம். நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நீங்கள் அரசாங்கத்துக்கே அதை திரும்பி வாங்கிக்குவீங்களா? அப்போ அரசாங்கமே யோக்கியமான அரசாங்கமா? ஒட்டுமொத்த அரசாங்கமே ஃப்ராடா? இப்போ இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அரசாங்கம் சார் இதெல்லாம் வேண்டாம். எந்த அரசாங்கத்தை சொல்கிறீங்க? தாவேக்க அரசாங்கமே ஒட்டுமொத்தமாக ஃப்ராட் அரசாங்கமா? எது எப்படி சொல்கிறீங்க? பார்ட்டி ஃபண்டு டைரெக்டாக அரசாங்கத்துக்கு வருது இல்லையே. பார்ட்டிக்கு போன ஃபண்டு அரசாங்கத்துக்கு வருது. பார்ட்டிக்கு போகிற ஃபண்டு யோக்கியமான ஃபண்டா? இல்லை. அரசாங்கத்துக்கு வர ஃபண்டு யோக்கியமான ஃபண்டா? இல்லை, அது எக்ஸ்ட்ரா ஃபண்டு வாங்கினதை சொல்லுங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம், அவர் சொல்லலையே. இது வேணாம், நீங்கள் என்கிட்ட நேருக்கு நேரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள். நான் சொல்கிறேன் சார், பார்ட்டிக்கு கொடுக்குற ஃபண்டு கவர்மெண்ட் வாங்குதுன்னு சொல்றீங்க நீங்கள். முதலமைச்சர் சொன்னார், அப்படி சொல்லலை. நீங்கள் தாராளமாக இப்போ அப்படியே எடுத்து பாருங்கள். குறிப்பிட்ட மதுபான ஆலைகளிடமிருந்து சட்டசபையில் பதிவு, குறிப்பிட்ட மதுபான ஆலைகளிடமிருந்து பார்ட்டி என்ற பெயரில் கட்சி நிதியாக தன்னுடைய குடும்பத்திற்கு போன அந்த நிதியெல்லாம் எதுப்பா அப்படின்னாரு. உடனே மதுத்துறை அமைச்சர் எழுந்துச்சு, பார்ட்டி ஃபண்டுன்னு. ஓ அப்படியா, அவர் இலாக்கா பார்ட்டி ஃபண்டு, அதெல்லாம் இன்றைக்கு அரசு கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்கோம். நேரம் அப்படியே வருதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அது போகாமல் தடுக்கிறது மூலம் எக்ஸ்ட்ரா பணம் எதுவுமே. ஒன்று நீங்கள் அரசாங்கத்துக்கு எவனாவது டெண்டர் எடுக்கிறவன் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா பணம் வாங்குற அரசாங்கம் யோக்கியமான அரசாங்கமா? இல்லையே. ஒன்று நீங்கள் அரசாங்கத்தை அயோக்கியமான அரசாங்கம்னு சொல்லுங்கள், இல்லை யோக்கியமான அரசாங்கம்னு சொல்லுங்கள். ரெண்டில் ஒரு முடிவு இருக்குங்க. முதலமைச்சர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு, ஏன்னா நாங்கள் தான் தூய சக்தின்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்கிறேன்,
டோட்டலி ஃப்ராடு சக்தி இது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சிந்திக்கிட்டோம். இல்லை நிரஞ்சன் சார்ட்ட என்ன பதில் இருந்துன்னா தாராளமாக கேள்விகள் திமுக ரெண்டு பேருமே கூட்டாக இருந்தார்கள், கூட்டாக அடுத்த தேர்தலுக்கு சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்கள்கிட்ட இருக்க கூட்டம் எல்லாத்தையும், எங்கள்கிட்ட இருக்க தூய சக்தி எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஓட்டிட்டு போனீங்க? அவங்களா போனாங்க. யார் யார் வீட்டிலலாம் போய் சோஃபா செட்டை கொடுத்துட்டு வந்தது யார்? யார் யார் வீட்டில் போய் கவர் கொடுத்துட்டு வந்தது? யார் யார் வீட்டில் போய் பொக்கை கொடுத்தது? யார் வீட்டில் போய் மாலை போட்டு சால்வை போட்டு எம்எல்ஏக்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தது? இதனால் இந்த அரசாங்கமே கலைய போகுது, ஆட்சியே கவர போகுது. வேறு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரத்தால் ஒரு முதலமைச்சர் ஆதரவு இல்லைங்கிற ஒரு சூழல் வந்தால் நீங்கள் எத்தனையோ அரசாங்கத்தை பார்த்துருப்பீங்க. நாங்கள் மைனாரிட்டியாக இருந்த போதும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் எங்கள் பாலிசி அரசில் இடந்தரமாக இருப்போம், கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டோம். 2 அரசாங்கம் வெளியில் இருந்தது, 2 கூட்டணி கட்சி, காங்கிரஸும் பாமக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் ஆட்சி நடத்தணும். மாற்றமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்க வேலையை பார்த்துருக்கணும். அது தூய சக்தியை தேடி எல்லோரும் வந்து அவையில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா ப்ராக்டிக்கலாக போயிருக்கான். உங்களை யார் புறப்பட்டு ஒன்று சீனியர்னு சொல்லி என்கிட்ட வந்தீங்க, பைக்கோட்ட போனீங்க, அன்புமணிகிட்ட போனீங்க, எல்லாத்தையும் போனீங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அது சிவி சண்முகமா கோட்டர் சண்முகமா? அது என்ன வெளியில் வந்து பேசிச்சு? அப்போ அங்கே உங்களுக்கு என்ன வேலை? எடப்பாடி வீட்டுக்கு போனீங்களா? ஆதரவு கேட்டு சூட்கேஸை கொண்டு எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணது ஆத்தன்டிகேட்டடாக இருக்குது. இப்போ இந்த விஜயபாஸ்கர் இவரோட வந்துட்டார். இவர் விலைக்கு வாங்கின விஜயபாஸ்கர் விலைக்குல எப்படி வாங்கினதா சொல்கிறீங்க? ஏதாவது அவங்களுக்கு சரி, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். ஒரு முதலமைச்சர் எதுக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும்? போனால் என்ன சார்? உங்கள் எம்எல்ஏ வீட்டுக்கு போங்க சார். ஆப்போசிட் எம்எல்ஏ வீட்டுக்கு ஏன் சார் போகணும்? அதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா சார்? ஏன் அதே குதிரை பேரன்னு சொல்கிறீங்க? அது கோர்ட்டு கேள்வி கேட்கட்டும், இவர் பதில் சொல்லட்டும். சரி சரி. எங்களை பொறுத்த மட்டும் ஓப்பனாக அது குதிரை பேரம். சரி, நீங்கள் போனீங்க, பர்ச்சேஸ் பண்ணீங்க, ரைட். இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல? நீங்களே பல இடத்துல புகார் சொல்லியிருக்கீங்க. நான் இன்னொரு கொஸ்டின், ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க. நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். இப்போ எதுக்கு எங்களில் ஒரு 10 பேரில் கேஸ் போட்டீங்க? ஒரு எம்எல்ஏ இழுக்கிறதா? யாரும் இழுக்க? தாவேக எம்எல்ஏவை திமுகவைக்கு ஆதரவானவர்கள் இழுக்க முயற்சி செஞ்சதா கேஸ். நாங்கள் தாவேகாரன்ட்ட பேசக்கூடாதா? பேசலாமே. நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க சிஎம் அவர்கிட்ட போகக்கூடாதான். நீங்கள் நான் அதான் மறுபடியும் கேட்குறேன், பேசக்கூடாதுன்னு கேட்குறேன். நான் தான் இப்போ உங்களை திரும்பி கேட்குறேன். இழுக்கக்கூடாதான். சார் கேஸ் போட்டீங்க? இழுக்கிறது தான் தப்பு. அவர் சொல்கிறாருல காசு கொடுத்தாரு அப்படின்னு. நாங்கள் இழுக்கவே இல்லை சார். எந்த தாவேக எம்எல்ஏ கிட்ட வந்துட்டோம்? ஒரு ஆளை காட்டுங்க. வரமாட்டேங்கிறாரு. நாங்கள் யார் வீட்டுக்காவது போன ரெக்கார்டு இருக்கா? ஒரு முதலமைச்சர் ஏடிஎம்கே எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அத்தனை பேருக்கு சால்வை போட்டு அவங்க அதை விட பெரிய பியூட்டி அவையில் வந்து மாற்றி ஓட்டு போட்டு அது இன்னும் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது, கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அவையிலையும் பெண்டிங் இருக்குது, கோர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது. அது அப்புறம் கூட வச்சுக்குவோம். எங்களில் வந்து தூய சக்தி 10 பேரில் கேஸ் போட்டிங்களே, எது போட்டிங்க? ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதானே? இப்போ நாங்கள் விஜய் பேர்லையும் வைகோ பேர்லையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆள் இருக்கா? கைது பண்ண ஆள் இருக்கா? இது யோக்கியமான அரசா? இதனால தான் சொன்னேன் இது ஃப்ராடு சக்தின்னு. விஜய் ஃப்ராடு சக்தின்னு இப்போ நான் சொல்கிறேன். திமுக சேர்ந்து தான் அடுத்த தேர்தல் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திரு விஜய் சொல்கிறாரு, முதலமைச்சர் விஜய் சொல்கிறாரு. சார் போகிறீங்களா? கூட்டணி அமைப்பு போகிறீங்களா? இதை நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கோம். 5 முறை நாட்டை ஆண்ட ஒரு தலைவனுக்கு, உலகத் தலைவர் கலைஞருக்கு 6 அடி நிலம் தர மறுத்த ஒரு தமிழின துரோகி எடப்பாடின்னு. இப்பயும் இல்லை சார், கடுமையாக பேசுகிறீங்க நீங்கள். நாங்கள் இப்போ மட்டும் இல்லை சார், தொடர்ந்து இது பேசியிருக்கோம். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா, மறைமுகம் இருக்கா? எப்படி சார் எங்கள் தொண்டை வந்து ஏற்றுக்கோங்க? மாட்டோம். அதிமுக கூட ஒன்றா ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவன் சார் ஏற்றுக்கோங்க? மாட்டான். சொந்த செலவில் சூனி வச்சுக்கோமா? நாங்களே வைகோ மாதிரி எம்எல்ஏ காணான்னு தேடணுமா? இப்போ வைகோட்ட இருந்த 2 எம்எல்ஏ காணான்னு அவரே தேடுறாரு. பட் எம்எல்ஏ அவங்க எம்எல்ஏ இல்லை. ஏன்னா திமுக எம்எல்ஏ, எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ சீட்டு நாங்கள் கொடுத்தோம், வேட்டி அவனும் வேட்டி. நல்லா பாருங்க, சீட்டு எங்கள் சீட்டு, ஆனால் வேட்டி அவங்க வேட்டி. ஏபி ஃபார்ம் எங்களுது, துண்டு அவங்களுது. இதுதான் பாலிசி. கருப்பு துண்டை போட்டுட்டு
வைகோ வாழ்கன்னு உட்காந்துட்டாங்க. திடீர்னு வைகோ போய் விஜய் வாழ்கன்னாரு. இவனும் தளபதி வாழ்கன்ட்டு விஜய் வைகோ ஒழிகன்ட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. இதில் கூட ஒரு ஜனநாயகம் இருக்குது. இதில் கூட ஒரு பாரம்பரியமான அரசியல் கொள்கை இருக்குது, கொள்கை ரீதியான தத்துவம் இருக்குது. இந்த 2 எம்எல்ஏவுக்கும் நீ தமிழ்நாட்டில் கூடுதல் மரியாதை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் நின்று ஜெயித்தது மக்களுக்காக, மக்கள் எங்களை மதித்து ஓட்டு போட்டது திமுகவுக்காக, உதயசூரியனுக்காக, நாங்கள் ஏற்றுக்கொண்ட வைகோவுக்காக. இந்த 3 காரணம்தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வைகோ சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு போனதுனால நாங்கள் எப்படியா வர முடியும்? நீ துரோகியாரு, நான் தியாகியாரு. ஒன்றாம் 2 எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ தியாகி, தலைவர் வைகோ துரோகி. அவங்களே முத்திர குத்திட்டாங்க. நாங்கள் ஏதாவது சொல்லுவோமா? சொந்த எம்எல்ஏ வேணான்னு தேடுறாரு. இதில் வேறு ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வரிடம் பேசினேன், அவர் ஓகே என்று சொன்னார், பிரச்சாரத்துக்கு வரணும் என்று சொன்னார், எல்லா வெற்றியும் அவரே பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இவ்வளவும் பேசின வைகோவுக்கு மனநிலை சரியில்லையா? மறுநாளே மாற்றி பேசிட்டாராம். இல்லை, நீங்கள் அதிமுக பற்றி சொன்னீங்க. நான் அதிமுக கூட்டணி வைக்கிறது சொந்த காசில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற மாதிரின்னு அர்த்தம். ஆனால் மற்ற உங்கள் கூட்டணி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களே, 2 பேரும் பேசி இப்போ அடுத்த தேர்தலுக்கு திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து யாராவது 2 பேரில் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கூட சொல்லுவோம். இப்போ நீங்கள் எங்களை பார்த்து கேட்பீங்க, ஏன்னா அதிமுகவோட கூட்டணியாமே அப்படின்னு எங்களை ஒரு தாவேகாக்காரன் கேட்குறான். உங்களை விட்டுருவோம். ஒரு தாவேகா எம்எல்ஏ கேட்குறாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஏன்னா நாங்கள் சேர்ந்த என்ன நாடு இருக்காதா? நாடு தாங்காதா? சேரவே கூடாதா? நீங்கள் சேரவே கூடாதா? நீங்கள் சேரலாம். நாங்கள் கேட்குறோம், சேரவே கூடாதா? சேர்ந்தாதான் என்ன தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தப்பு. எங்கள் ஐயா ஆர்எஸ் பாரதி கூட சொன்னார், தப்பு இல்லை. சேர்ந்தா என்ன தப்பு? பங்காளி 2 பேரும் ஒரே கட்சி தானே. பங்காளிகள். பங்காளி கட்சி அதிமுக, பகையாளி கட்சி பாஜக. தெளிவாக தானே இருக்கும். சேர்ந்தா என்ன தப்பு? தப்பு இல்லைன்னு சொன்னோம். ஆனால் அதுக்காக நான் முன்ன வச்சே கோரிக்கையே பின் வாங்குற இடத்துல நாங்கள் இல்லை. திமுக காரன் எதிர்வாரம் அதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் நீ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்கள் மந்திரி சபை எப்படின்னு செக் பண்ணு. 6 மாதத்தில் நீ அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலான்னு நினச்சோம். 6 மாதத்துக்குள்ள அவன் வீட்டில் நகையை காணான்னு தேடுறான், அடுத்தவன் வீட்டில் பொண்ணுங்களை காணான்னு தேடுறான், ஒருத்தன் பாலியல் பணக்காரன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனே கெதின்னு படுத்திருக்கான், இன்னொருத்தன் நீங்கள் போட்ட அந்த சிங்கப்படை பெண் போலீஸ் இருக்க அதுவே ஜீப்பில் இந்த நகையை காணான்னு தேடுது. எல்லாம் ஒட்டுமொத்த பேரும் அதது காணான்னு தேடுறான். ஒரு சில கட்சி தலைவரெலாம் எம்எல்ஏவே காணான்னு தேடுறான். அந்த அளவுக்கு திருடன் யார்றான்னா ஒட்டு மொத்தமாக கைதாகிறவன் எல்லாரும் தாவேகாரன். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாரையும் சொல்லிட முடியாது. இல்லை, கைதாகிறவன் சொல்கிறேன். நான் தாவேகாவில் இருக்க ஒட்டுமொத்த பேரை நான் சொல்லலை. நான் அதுக்காக விஜய் மாதிரி மறைச்செல்லாம் உண்மையாக பேசலை, நேரடியாகவே உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன். இப்போ எந்த வகையில் நியாயமான ஒரு கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி கூட ஒரு நோட்ஸை பார்த்தேன், இது தமிழக வெற்றி கழகமான்னு சொல்கிறான் பப்ளிக்கு. இந்த பட்டம் வாங்கினது யார்? உங்கள் ஆட்சி லட்சணம். நீங்களே பொதுக்குழுவை கூப்பிடுங்க, விஜயை கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள், பொதுக்குழுவை கூப்பிட்டு புஷி ஆனந்தை உட்கார வைங்க, இந்த பக்கம் மைக் டைசன் உட்கார வைங்க, அந்த பின்னால் ஜாக்கி ஜானை உட்கார வைங்க, நீங்களே பேசிடுங்க. அப்பா ஒரு 6 மாதமாவது அமைதியாக இருக்கடா. காஞ்ச மாடு கஞ்சலம் கம்பளம் மேஞ்ச மாதிரி எங்கே பாரு எல்லாத்துலேயுமே குற்றவாளியாரான தாவேகாரன். அப்படி எப்படி சார் கேள்வி கேட்க மாட்டீங்க? எங்களை திரும்பி கேட்குறீங்க 6 மாதம் வரைக்கும் அமைதியாக இருப்பேன் என்று சொன்னீங்க. ஆமாம் சொன்னீங்களே நீங்கள் 6 மாதம். உடனே ஏன்னு கேள்வி அவசரப்படுறீங்க? பரவாயில்லையா, அவசரப்படுறீங்க. 6 மாதத்தில் ஒரு 500 குடும்பம் காலி ஆகிடும். இல்லை நீங்கள் இல்லை நிரஞ்சன் சாருக்கு ஓகேன்னா 6 மாதத்தில் 500 பெண்களுக்கு பலத்துக்கு நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்போமா? நீங்கள் சொல்லுங்கள், கேட்கலாமா வேணாமா? எங்கே பாலியல் திமுக கேட்கக்கூடாது 6 மாதத்திற்கு சொல்லியிருக்கிறீர்களே. ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் கேட்டுருவீங்களா? இதை கண்டிக்க துப்பு இல்லையா திமுகவுன்னு கேட்பீங்கல்ல? சொல்லுங்கள் சார், கேட்பீங்களா சார்? கிடைச்சா நீங்கள் செயல்படலாம் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு இந்த ஆட்சி இப்போ கவுந்துரும் அப்போ கவுந்துரும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மிகைப்படுத்துறது ரொம்ப அவசரத்தில் இருக்கீங்களோ? அத்தன்டிகேட்டடாக உண்மையை சொன்னோம். குதிரை பேரத்தில் ஒரு அரசு ஈடுபட்டதனால் வழக்கு நிலுவையில்
இந்த ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழ்வதற்கான வாய்ப்பு. நீங்களும் அது ரெண்டாவது, உங்கள் தலைவர்கள் சொல்றதை நீங்களும் சொல்றீங்க. நாங்கள் கேஸ் போடுறோம் சார், ஆளுநர்கிட்ட கொண்டு மனு கொடுத்துருக்கோம். அது ஒரு போஸ்ட் பாக்ஸ் செல்லாத பாக்ஸ்ன்னு தெரிஞ்சு கவர்னர் மாளிகையில் கொண்டு கவரை போட்டு வரோம். எதுக்கு போட்டு வரோம்? கான்ஸ்டியூஷனில் அது பைலா. நீ உன் ஹெட்டிட்ட கொடுத்துட்டியா, எஃபெக்ட் இல்லையா, கேஸை போடு கோர்ட்டில். இல்லைன்னா நீ ஏன் அங்கே போகாமல் இங்கே வந்தம்மா? முறையாக வேலை செய்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் செய்தது கான்ஸ்டியூஷன் படி அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்னு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் ஒப்பிட்டு பொறுத்திருந்து பாருங்கள், விரைவில் ரிசல்ட் நல்லா வரும். இதை ஏன் நாங்கள் வந்து கோடிட்டு காட்டக்கூடாதா? அவசரமாக இருக்கீங்க. இந்த ஆட்சி சீக்கிரம் கவுந்துடணும், உடனே திமுக ஆட்சிக்கு வந்துடணும். இல்லை சார், முடியுமா? மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுமா? இங்கே எங்களால் வர முடியுமாங்கிறத மக்கள் தானே சார் முடிவு பண்ணோம். இப்போ நான் எங்களை கேட்டால் வேண்டான்னு சொல்லுவோமா, இல்லை வர முடியாதுன்னு சொல்லுவோமா? இப்போ நான் கேட்குறேன், ஒரு யாராவது இது வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டாவது விஜய் ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு பேசணுமா? அவர் எப்படி தான் ஆட்சிக்கு வந்தார் ரகசியம் யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்துலேருந்து, எப்பா 2 திராவிட கட்சியை ஒழிக்கிறதுக்கு தாண்டா பிஜேபியோட வேலையே. அவன் தான்ப்பா இந்த வேலையே பண்ணுறாங்க பிஜேபி. ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். ஒரு நடிகனை பேக் பண்ணுறாங்க, 3வது ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணுறானுங்க, என்ன பண்ணுவாங்களோ தெரியாது, ஃபுல் மாஸ் சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவாங்க. என்ன சார், நீங்கள் நல்லா நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு பிரம்மை மாதிரி ஒரு நல்ல உச்சக்கட்ட நடிகன் பேர் வரணும்னு முடிவு பண்ணால் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி 2 ரசிகன் செத்தாதான் நடிகனுக்கு வசூல் வருமானம். இது ஒரு பைலா. அதே புத்தியில் 41 பேர் இல்லை, அது வழக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். வழக்கு சார், நான் அது குளிர போல சார். நெருக்கடி, அது நெருக்கடி, அது வழக்கு இருக்கு, அது சிபிஐ விசாரணை இருக்கு. நம்ம முடிவு சொல்லக்கூடாது. இல்லை, நான் இப்போ முடிவே சொல்லுங்க சார். நீங்கள் அந்த மாதிரி யாரும் அது சட்டம் முடிவு செய்யட்டும், நம்ம சொல்ல வேண்டாம். 41 பேர் செத்துட்டாங்கல்ல. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாலிசி தானே. ஆமாம், இந்த 41 பேர் மரணத்திற்கு யார் காரணம்னு வழக்கு நிலுவையில் இருக்குது. வழக்கு நிலுவையில் இருக்குது. அது சிபிஐல இருக்கு. அது பேச வேண்டாம் சார், வழக்கு சிபிஐல இருக்குது சார். ஆமாம். நீங்கள் இப்போ கரூருக்கு போனீங்க, இதை பற்றி பேச்சு தான் ஆகணும். நீங்கள் கரூருக்கு போனீங்க, போனது யார்? முதலமைச்சர். அங்கே போய் என்ன பேசுனீங்க? ஏன் மேலே பழி போடுறீங்களே. வழக்கு நிலுவையில் இருக்குது. நிரஞ்சன் சார் வழக்கு நிலுவையில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆனால் அவரும் முதலமைச்சர் பார்த்துக்குவார். முதலமைச்சர் தான் பேசினார். சூர்யா வெற்றி கொண்டான் பேசுனா நிரஞ்சன் சார் தடை போடலாம், முதலமைச்சருக்கு போட்ட முடியாது. அவர் தான் பேசினார். என் மீது குற்றம் சொல்லுகிறீர்களே, அது எல்லாமே நீங்க யாரையும் கேட்க மாட்டீங்க சார். நான் நியாயம் கேட்கிறேன். யாரா இருந்தாலும், முதலமைச்சரோ அமைச்சரோ யாரா இருந்தாலும் வழக்கு இருக்கிறது, வழக்கில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்களே அதுக்கு புகார் சொல்லியிருக்கீங்க. நீங்களே நீங்களே கட்சி சார்பா புகார் கொடுத்திருக்கீங்க. ரைட் சார், அதை பத்தி பேசணும். நான் அதை பத்தி ஒரு முதலமைச்சர் இல்ல, நீங்க இப்படி புகார் கொடுத்துட்டீங்க. நீங்க சிபிஐல புகார் கொடுத்திருக்கீங்க. நாங்க கொடுத்துட்டோம். கேஸ் சிபிஐ எடுத்துக்கிச்சு. அதனால கேஸை சிபிஐ பார்க்கட்டும், அவங்க பார்க்கட்டும். அது நான் பேச வேணாங்கிறத கூட வச்சுக்குவோம். ஆமா, அதை பத்தி நான் ஒரு முதலமைச்சர் எப்படி பேசினார், இதுக்கு உங்க பதில் என்ன? இல்ல, நீங்களே புகார் கொடுத்திருக்கீங்களே, நான் எதுக்கு சொல்லணும் சார்? ஒரு முதலமைச்சர் எப்படி சார் பேசலாம்? அதுதான் நீங்க அங்க போய் என்ன சார் பேசலாம்? நீங்க புகார் கொடுத்திருக்கீங்க, அதை பத்தி நான் எதுக்கு அது பதில் சொல்லணும்? அதுக்கு பத்தி நீங்களே கொடுத்திருக்கீங்களே. சரி, அரசு வேலை கொடுத்துருக்கீங்களே ஒரு 32 பேருக்கு, இதை நிரஞ்சன் சார் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதுக்கு கருத்து சொல்ல விரும்பலையே. விரும்பல. ஆமாம், என்னை கேள்வி கேளுங்க, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு பதில். என்னை அதுக்கு தானே கூப்பிட்டீங்க, கேளுங்க. சொல்லுங்க. நீங்கள் 32 பேருக்கு எப்படி வேலை கொடுத்து இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் கொடுக்கக்கூடாதுன்னு நல்லா பார்க்குறேன் சார். கொடுக்கக்கூடாது வழக்கு போட்டீங்க, நீதிமன்றம் கொடுத்தால. நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கே போடலை சார், திமுக போடலை. அது பொதுநல வழக்கு, நல்லா கவனிக்கணும். வழக்கு நிலுவையில் இருக்குது. தற்காலிகமாக கொடுக்கலாம், ஆனால் நிரந்தரமல்லன்னு கேஸ் பெண்டிங். ஆமாம், கரெக்டு தானே? ஆமாம். இது நான் உங்கள்கிட்ட ஒரு நியாயமான ஒன்று கேள்வி வைக்கிறேன். உங்கள் சேனல் மூலியமாக போட்டோம், மாற்றத்துக்கே வேலை இல்லை. 32 பேருக்கு எந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் வேலை கொடுத்தீங்க? மொழிப்போர் தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா, மாநில உரிமைக்காக தீ குளிச்சவனுங்களா, சமூக நீதிக்காக தீ குளிச்சவனா? என்ன காரணத்துக்காக? நாட்டோட வளர்ச்சிக்கு இல்லை, நடிகை மூஞ்ச பார்க்க செத்தவன். தப்பு இல்லை, உங்கள் விருப்பம். நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சீனியாரிட்டி படி வேலை கிடைக்கலன்னு சூசைட் பண்ணவன் 100 பேர் இருப்பான். இப்போ நான் திரும்பியும் வரேன், உங்கள் பாணியில் வேலை கொடுத்த கூட நியாயம் வச்சுக்குவோம். யாருப்பா பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு 41 பேர் வேலை கொடுத்தா என்ன தப்பு? கொடுங்க சார். ஆனால் இப்படி ஒன்றா எடுத்துக்குவோம் சார். இதுக்கு முன்னால் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி விஜய்க்காக செத்தவன் 18 பேர் இருக்கான், அவனுக்கு போஸ்டிங் வந்துடுமா? இதுக்கப்புறம் விஜய் கூட்டத்துக்கு
கும்பல் வர்றவங்கள ஒரு 10 பேர் செத்தா அவனுக்கும் வேலை நிச்சயமா? இந்த 2 கேள்வி இருக்குது. இந்த 2 கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லுமா? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்படி வேணா எடுத்துக்கோங்க சார். அரசாங்கம் பதில் சொல்லட்டும். இப்படி வேணா சொல்லுங்க. கேட்டிருக்கீங்க. தம்பி மாதிரி ஆட்கள் எல்லாம் இனிமேல் வேலை வேணும்னா, தம்பி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் விஜய் கூட்டம் நடக்குதோ 2 பெருசு கிளவி வீட்டில் இருந்ததுன்னா பிடிச்சிட்டு போய் உள்ளே இறக்கி விடுங்க, வேலை வந்துடும். என்னோட கருத்து சார். இப்போ இதனால நிரஞ்சன் சாருக்கு ஒன்றும் பிரச்சனை சார் இல்லை. இப்போ நியாயமான கருத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக கூட்டணி இல்லாமல் எந்த கூட்டணியும் திமுக தனித்து நிற்கிறது சரியா தவறு? இல்லை சார், நாங்கள் தனியாக தான் சார் கட்சி ஆரம்பித்தோம். எல்லாரும் தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் தனியாக தானே ஆரம்பித்தோம். ஆமாம், தனியாக தான் கட்சி ஆரம்பித்தோம். எங்களை தனியாக எவனும் நிற்க விட்டதே இல்லை. இதுதான் பதில். நீங்களே கூட்டணி கூப்பிட்டு தானே இருந்தீங்க சார். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் கால்ஃபர் பண்ணல நடிகர் விஜய் மாதிரி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம், வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறோம், கட்சி நிர்வாகத்துக்கு ஆள் எடுக்கிறோம், தயவு செய்து அனைவரும் மாதிரி ஆதரவு தாரின்லாம் நாங்கள் போஸ்ட் ஓட்டல. அப்படி கொடுத்திருந்தா ஜெயிச்சுக்கலாம்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. நாங்கள் கேட்குறோம், திருமாவளவன் சொல்றாருல்ல, அந்த மாதிரி நிலையில் நாங்கள் இல்லை. கூட்டணி அந்த இவங்களோட நிலைப்பாடு அது. என்னைக்காவது திருமாவளவன் 25 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு நாள் திருமாவளவன் தலைமை தாங்குற அளவுக்கு அவர் தகுதியோட 10 கட்சி கூட்டணிக்கு அவர் தலைமைக்கு வந்திருக்கா? இவர் இதை பற்றி பேசலாமா? எங்கள் தலைமையின் கீழே கூட்டணிக்கு வந்துட்டு அவர் வெளியில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்கலாமா? நிறைய இடம் கொடுத்துருந்தா கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆள் எடுக்கிற கம்பெனி எங்களுது இல்லை, எடுக்கிற கம்பெனிக்கு போய் சேர்ந்துக்கலாம். எங்களை யாரும் தனியாக நிற்க விட்டதில்லை. இப்பயும் சொல்கிறோம், நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தோம். எங்கள் கொள்கைகளை சட்ட வடிவமாக்குவதற்கு ஆரம்பித்தோம். அதை முழுக்க ஆக்கிட்டோம். கொள்கை வாழும் வரை, கொள்கை ஆளும் வரை ஆளுகின்ற கட்சி திமுக. இவ்வளோதான் எங்கள் பார்ட்டி. நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படல சார். ஆனால் கட்சிக்குள்ளே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இப்போ சண்டை ஆரம்பிச்சிச்சுல்ல? எங்கள் கட்சியிலையா சார்? ஆமாம், அவங்க கட்சியில் தான். எங்களில் என்ன சார் இருக்குது சீனியர் ஜூனியர்லாம்? எங்களில் வந்து ஒட்டுமொத்த சீனியரும் அப்படியே இருப்பாங்க ஆரோக்கியமாக, மொத்த ஜூனியரும் சீனியராக வருவாங்க. இவ்வளோதான். ஜூனியர் எப்பயும் சீனியராக வர்றதுக்கான முயற்சி ஓடும், சீனியராக ஜூனியராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. எங்களை எந்த சீனியரு இவ்வளோ பிரச்சனை கட்சிக்குள்ளேன்னு சொல்லி பெல்ல போகிறதுக்கு ஆள் இருந்த ஒரே ஒரு துரோக செயலை முறியடிச்சிட்டோம். அது வைகோவோட போயிடுச்சு. இப்போ கூட வைகோ ஒரு 5-10 வருஷத்துக்கு ஒரு இடத்துல லீஸுக்கு இருப்பார், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவராக போயிடுவார். இப்போ இவ்வளோ நாள் எங்கிட்ட லீஸுக்கு இருந்தார், இப்போ தாவேக்கா லீஸுக்கு கூப்பிட்டோன்னா இப்போ எடுத்துகிட்டு போயிட்டார். இவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஓவர். இதெல்லாம் லீஸ் பார்ட்டி. எங்களது நிரந்தரமான பார்ட்டி. நிரந்தரமான கட்சிக்கும் லீஸுக்கு போகிற கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நாங்கள் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்ல. எங்கள் பார்ட்டி ஃபுல் ஸ்டாண்டில் இருக்கும். இது கொள்கைக்கான கட்சி. ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டி கொள்கையை அடமான வைக்கிற கட்சி இல்லை. ஆனால் எப்படியும் ஒரு எதிர்கால இன்னும் இருக்கிற இந்த சரிவிலிருந்து மீண்டு வந்துட முடியும் அப்படின்னு. சரிவே இல்லையே சார். நாங்கள் ஏன் சார் அதை பற்றி கவலைப்படணும்? சரி, எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. பல பேர் சொல்லுவாங்க திமுக வந்து ஆகா தோத்துருச்சு, துக்கத்தில் இருக்குன்னா. ஒரு கவிஞர் எழுதியிருந்தான், துக்கம் என்பது சோர்ந்து போய் தூங்குற அளவுக்கு தூக்க மாத்திரை அல்ல, இது எங்களை உசுப்பு ஏற்றுற ஊக்க மாத்திரை. அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் முன்ன சொன்ன மாதிரி தான், எதிர்கட்சியாக இருந்தால் இந்தியாவையே திரும்பி வைப்போம். எங்கள் வேலை இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர ஆபத்தை தடுப்பது, தமிழக முதல்வருக்கு ஆளுவதற்கு கற்றுக் கொடுப்பது. பாஜக கூட்டணி இல்லைங்கிறீங்க. நான் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே. அதை நான் சொல்கிறத விட எங்கள் தலைவர் நிரந்தரமாக சொல்லியிருக்காரு. அதனால் அதை விட்டுறலாம். டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய ஆபத்தை தடுப்பது 2 தேசிய கட்சியிடம் இருந்தும். இப்போ 2 ஆயிடுச்சு. இப்போ பாஜக தான் இருந்துச்சு, இப்போ காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டீங்க. 2 தேசிய கட்சியிடம் இருந்தோம். கம்யூனிஸ்ட்டை ஏற்றுக்கலாம் நாங்கள். சரி, ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து மாநில லெவலான கட்சி தான். சரி சரி, நீங்கள் கூட அதுக்கு வருத்தப்பட்டாலும் படலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் அதான் ஓப்பனாக சொல்கிறேன். கம்யூனிஸ்ட்டும் மாநில லெவலில் தான் இருக்குது. சரி, ஏன்னா அது ஒரு 5-6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. மிஞ்சி போனால் உலகளாவிய கட்சின்னு சீனா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. சரி, ஏன்னா ஒரு பொலிட் பியூரோ வச்சுருப்பாங்க, திறப்பாங்க, திரும்பி
உள்ளே உட்காந்து பூட்டிக்குவாங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்தில் குறிப்பாக திரு சுரேந்திரன் மகிழ்ச்சி சார். இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.